அதே சமயம் அதிமுக அமைச்சர்கள் மீதான அந்த வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப கூட்டணி அமைந்த பிறகு கூட ஆளுநர் ஒப்புதல் குடுத்தாரு. உச்ச நீதிமன்றம் ஒரு கெடு விதிச்சாங்க. 2 வாரத்துக்குள்ள நீங்க பதில சொல்லலைன்னா, முடிவை நாங்கள் எடுப்போம்னாங்க. கிட்டத்தட்ட அந்த தீர்ப்புக்கு முன்னாடி இந்த நம்ம எல்லாம் கொண்டாடுறோமே ஒரு தீர்ப்புன்னு, அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்த தீர்ப்பு. இன்னும் கொஞ்சம் அசிங்கப்பட்டிருப்பார். ஆர்.என். ரவி என்ன தெரியுமா பண்ணார்? அடுத்த நாளே ஒப்புதல் குடுத்தாரு. சரிதானே? நீங்க அந்த ஆளுநர் ஒப்புதல்னு சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது செந்தில் பாலாஜி விஷயத்துல. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மிக விரைவாக அந்த வழக்கை நடத்தி ஒண்ணு அவரை தண்டிக்கணும். தப்பு செய்யலாம் அவரை விடுவிக்கணும். அதான் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல எல்லோருமே ஒரு சாதாரண பிரஜை அதைத்தான் எதிர்பார்ப்பான். நம்ம அதுக்குள்ள மெரிட் ஆஃப் த கேஸ் நானும் போக விரும்பல. ஆனால் ஒரு அமைச்சராக இருந்தவர் மீது, அமைச்சராக இருக்கிறவர் மீது ஒரு வழக்கு தொடுக்கணும்னா ஆளுநருடைய அனுமதி அவசியம். அதனாலதான் ஆளுநர்கிட்ட கோப்பு போகுது. முதல்ல மாநில அந்த விசாரணை அமைப்பு மாநில அரசுகிட்ட விண்ணப்பிக்கணும் சொல்லணும். சோ இப்படி மேல கேஸ் இருக்கு, நாங்க எங்களுக்கு ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கி கொடுங்கன்னா அரசு ஒப்புதல் பெற்று அவங்களுக்கு திருப்தி இருந்தால் ஃபைலை ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநருக்கு திருப்தி இருந்தால் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுப்பார் அல்லது நிராகரிப்பார். அப்படி அனுப்பப்பட்ட கோப்புல தான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடங்கி கே.சி. வீரமணி வரைக்கும் 6 முன்னாள் அமைச்சருடைய கோப்பை இன்னமும் ஆய்வு பண்றார். கூட்டணி இருந்தப்பையும் ஆய்வு பண்ணார், கூட்டணி பிரிஞ்ச பிறகும் ஆய்வு பண்ணார். இப்ப திருப்பி கூட்டணி வந்துச்சு, இன்னும் ஆய்வு பலமா நடக்கும். ஒப்புதல் கொடுக்கல. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தை ஏன் தெரியுமா அரசியல் பழிவாங்கல் தியாகியே வருகன்லாம் சொன்னார். அவ்வளவு ஆவேசம் கொண்டு ஒரு என்ன சொல்ற சட்டத்தை மீறி ஒரு வேகத்தை அமலாக்கத்துறை காட்டினாங்க. செந்தில் பாலாஜி வழக்கில் ஆளுநர் அனுமதி பெறப்படவே இல்லை. அந்த வழக்கினுடைய அடிப்படையே ஆடும். அது தொடர்பான தனி வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு விரைவில் வரும்னு நினைக்கிறேன். வரும்போது எல்லாருக்குமே அது புரியும். எப்படி ஒரு அடிப்படை விஷயத்தை மறந்து அல்லது மறைச்சு அல்லது தவிர்த்துட்டு அல்லது அதை பற்றியே கவலையே படாமல் ஒருத்தர் வருஷ கணக்கில் ஜெயிலில் போடுற அளவுக்கு அமலாக்கத்துறை வேகம் காட்டினாங்கிறது அந்த நீதிமன்றத்துடைய விசாரணையில் எல்லாருக்குமே தெரிய போகுது.